இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு அருமையான கடலைப்பருப்பு முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க என்னோடய வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், கேபேஜ் ஒரு 1/2 கிலோ மாத்திரம் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், போட்டு கழுவி வச்சுக்கலாம் எடுத்து பிளேட்டில். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகளை பார்ப்போம். ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரி, அப்புறம் ஒரு 8 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் நான் ஊற போட்டிருக்கேன், போட்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த கடலைப்பருப்பு குறைஞ்சது 95%, 95% வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ அருமையாக வெந்துருச்சு கடலைப்பருப்பு. நம்ம நசுக்கி பார்த்தா தெரியும், 95% நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரியை சேர்த்துக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அப்புறம் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு பல்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து அதோட தொடர்ச்சியாக தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி சேர்த்து எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம நறுக்கி வச்சுருந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதாவது கேபேஜ் எல்லாத்தையுமே தட்டிக்கலாம். அதில் தட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம காயப்பொடி சேர்த்துக்கலாம். காய பவுட்ரு கொஞ்சமாக. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க, முழு ஜீரகம். அடுத்து அதோட தொடர்ச்சியாக நான் 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்க போகிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்த பிறகு முழுசாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், ரெட் சில்லி பவுடர். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். அடுத்து கொஞ்சமாக பெப்பர், மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லித்தழை மாத்திரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கூட்டு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு, சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். இப்போ ஃப்ரை பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்ததில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை எல்லாம் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்து அந்த தாளித்து எடுத்ததை அப்படி நம்ம அந்த கேபேஜ் கூட்டில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கேபேஜ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதுபோல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.